இது வந்து ஆக்சுவலாக மலையாளம் படம்னு சொல்கிறத விட தமிழ் படம்னே கூட சொல்லலாம் ப்ரோ. நிறைய தமிழ் ஆக்ட்ரஸ்ஸு, நிறைய தமிழ் பிளேசஸ் எல்லாமே மலையாளம் ஸ்டார்டிங்கில் கூட எடுத்தோடனே தமிழ் தான் ப்ரோ. இது ஃபுல்லாக பேசிடலாம். எடுத்தோடனே நம்ம உலகநாயகன் தான், அவர் தான் பேசியிருப்பார், அவர் தான் பாட்டு பாடியிருப்பார். ஸோ இது வந்து எல்லா மலையாளம் ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் 2 பேருக்குமே இது ரொம்ப நல்லா புரியும். எடுத்த உடனே ஒரு பிட்டு வந்து ரொம்ப ட்ரையாக போகிற மாதிரி எனக்கே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இது ரொம்ப பொறுமையாக போகுது அப்படின்ச்சு. பட் அந்த இன்டர்வல், அந்த கேவ் சீனில் இருந்து எல்லாமே ஒரு ஸ்மூத்தாக வந்து போக ஆரம்பிச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தார். இது ட்ரூ ஸ்டோரிங்கிறதுனால நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பாஸ் அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸுங்க. அந்த பாட்டெலாம் வரும்போது நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்ஷன் சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் காமெடின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது எப்படி காமெடியாக நமக்கு ஆக்ட் ஆகும்னா, இப்போ ஒரு 10 பசங்க மூவிக்கு போகிறாங்கன்னா அந்த 10 பேருமே ஒரு 10 கேரக்டராக ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி விதத்தில் இவங்க பண்ணது அவங்க பண்ணது ஒரு காமெடியாக நமக்கு தெரியும். மற்றபடி படத்தில் காமெடின்றது இல்லை, இப்போ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் மூவி. த்ரில்லர், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டோரி, எமோஷன்ஸ் கனெக்ட், ஒரு த்ரில்லர் ஸ்டோரி பர்ஃபெக்டாக இருக்குது. 2 மணி நேரம் போனதே தெரியல. சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாமே பர்ஃபெக்ட் ஜி, சான்ஸே இல்லை படம். இட்ஸ் a mixture of so many emotions actually. இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. It was superb. Everybody has done a great job. இது கொடைக்கானலில் தான் நடக்குது. அது நிறைய தமிழ் தான் இருக்குது, தமிழில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது புரியும். தமிழ் ஆடியன்ஸ்க்கும் மலையாள ஆடியன்ஸ்க்கும் ஈக்குவலாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவிஸ் இது வரைக்கும் பார்த்ததில்லை மலையாளத்தில். இது இப்போ அடிக்கடி வர மூவிஸ் எல்லாமே ஹிட்டாக தான் இருக்குது. சௌபின் நல்லா நடிச்சிருக்காரு. அது கடைசி வரைக்கும் ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர்னு சொல்லலாம். வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. ஆக்சுவலாக சௌபினை வந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு காமெடி கேரக்டர் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். பட் அதை தாண்டி இந்த படத்தில் பார்க்கும்போது அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டராக, ஒரு லவ் ஃபீல், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கமல் சாரோட ரெஃபரன்ஸ் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து மிடிலேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த குணா படத்தோடைய சிடி வாங்குறதாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது த்ரில்லர். இது வந்து ஜானேமன் வந்து காமெடி. இது வந்து சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஹெலன்னு சொல்லிட்டு ஒரு மலையாளத்தில் சர்வைவல் த்ரில்லர் வந்தது. இது அதோட பெட்டராக இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு மலையாளம் தமிழ் ஒரு 2 பேரும் மிக்ஸ் ஆகுறாங்கன்னா இன்டர்லிக் ஆகி தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நமக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லேகுக்கான ஃபீல் வந்து ஃபைனலுக்கு வரும்போது அந்த லேக் வந்து அங்கே வந்து மர்ஜ் ஆகிடும். அது எதனால் அங்கே லேக் ஆச்சு, இங்கே எதனால் வந்ததுன்றது வரைக்கும் நல்லாவே தெரியும். எல்லோரும் படத்தை பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த டேரக்டருடைய இதுக்கு பிஃபோர் மூவி வந்து ஜானி மேன் சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி இருக்குது. அந்த மூவியுமே நான் இன்னும் பார்க்கல. எனக்கு ஸ்டோரி வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அந்த படம் பார்த்த அப்புறம் எனக்கு அந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எல்லாருமே படத்தை பார்க்கணும், மஸ்ட் வாட்ச். இது ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தோடனே கொஞ்சம் காமெடி ஃபுல்லாக அந்த காமெடி ரிலேட்டடாக தான் போச்சு. ஆனால் போக போக அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியிலேருந்து படம் எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த சீரியஸ் த்ரில்லரு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்ஸ் மாதிரி வச்சு முடிச்சு. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. இந்த கான்செப்டே வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போகிறாங்க ப்ரோ. அந்த ட்ரிப்பில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் ஒருத்தர் அந்த கோகுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸில் வந்து அந்த நிறைய குழிகள் மாதிரி இருக்குது. அந்த குழிகளில் ஒரு பர்சன் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதுனா தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்தோடனே ஒரு பதற்றத்தில் லோக்கல்ஸ் கிட்ட போய் பேசி இது பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் முடியாது, நீங்கள் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் இவங்க நம்ம ஃப்ரெண்டை கொண்டு வந்துட்டோம், நம்ம கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போராடி ஃபயர் சர்வீஸ்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க காப்பாற்றுறாங்க ப்ரோ. இதில் வந்து போலீஸாலேயே காப்பாற்ற முடியல அப்படின்னு விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் மட்டும் அந்த இதுலேயே ஒரு லீடர் மாதிரி ஒருத்தங்க இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வரது தான் ப்ரோ கதை.